மீட்கப்பட்ட இஸ்ரவேல் சபையாருக்கு என்ன சொல்றாரு? உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை ஆசீர்வாதமா மாற பண்ணினார். அப்படியானால் தேவன் ஒருவரை சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். ஆமென். ஓகே. ஆனா எதனால சாபத்தை ஆசீர்வாதமா மாற்றுகிறார்னு போடுறது? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னில் அன்பு கூர்ந்தபடினால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் சாபத்தை ஆசீர்வாதமா மாற்றுவார். அப்போ இந்த சாபத்தை ஆசீர்வாதமா மாற்ற வேண்டும் என்றால் தேவன் தான் மாற்றணும். எப்ப மாற்றுவாரா? நம்ம மேல அன்பு இருந்தாலும் மாற்றுவார். நம்ம மேல அன்பு கொண்டால் மாற்றுவார். கொஞ்சம் கவனமா கேட்டுங்க, நான் உங்களுக்கு விவரமா சொல்ல விரும்புறேன். எனக்கு ஒரு ஆசை, நம்ம மேல அன்பு வச்சிருந்தால் மட்டும்தான் மாற்றுவார். இப்ப இயேசு கிறிஸ்து வரப்போகிறார்னு தெரியும், கர்த்தர் வருகிறார் என்று சொல்லி தெரிஞ்சும் ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தர் என்ன சொல்றாரு அங்க சபைக்கு பார்த்து? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் அன்பு கூர்ந்தபடினால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் சாபத்தை ஆசீர்வாதமா மாற்றுவார். அப்ப தேவன் ஒருவர் தான் சாபத்தை ஆசீர்வாதமா மாற்றக்கூடியவர். எப்ப மாற்றுவாரா? என்கிட்ட அன்பு கொண்டா, உங்ககிட்ட அன்பு கொண்டா. அதுல என்ன எழுதி இருக்குது? நீ அன்பு கூறாமல் போனால் சபிக்கப்பட்டவன்.